எஸ்தர் கிறிஸ்டியன்ஸ் கேர்ள்ஸ்க்கு வைக்கிற பேரு. பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிற 66 புத்தகங்கள்ல 2 புத்தகங்கள் பெண்கள் பேர்ல இருக்கு. அதுல ஒண்ணு எஸ்தர்ன்ற புத்தகம். இந்த புத்தகத்துல கர்த்தர்ன்ற வார்த்தை ஒரு தடவை கூட வரல. ஆனா கர்த்தர் வரலாற்றுல எப்படி செயல்படுறாரு அப்படின்றத புத்தகம் முழுக்க ஃபீல் பண்ண முடியும். அந்நிய நாட்டுல போர்க்கைதிகளாக போய் வாழ்ந்த தன்னுடைய மக்கள் அழிக்கப்பட போகிற சூழ்நிலை. கர்த்தர் எஸ்தர்ன்ற பெண்ணையும் மொர்தெகாய் என்ற அவளுடைய உறவினரையும் கருவியா பயன்படுத்தி சூழ்நிலை தலைகீழாக மாற்றிய சரித்திரம் இதுல எழுதப்பட்டிருக்கு. காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு சொல்ற அந்த சொற்றொடர் தான் கிளைமேக்ஸ். உங்க லைஃப்ல ஏதோ ஒரு த்ரெட், பயமுறுத்தல், பயப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கீங்களா? எஸ்தர் மொர்தெகாயும் செய்தது போல உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. காரியம் தலைகீழா மாறுவதை பாப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஜெயம் எடுப்பார். உங்களை அழிக்க நினைச்சவங்க காணாம போவாங்க. கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்க தலை நிமிர்ந்து வாழ்வீங்க. காரியத்தை நலமாக திருப்ப வல்லவராகிய கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துடுங்க. அவர் பார்த்துக்குவார், பயப்படாதீங்க.